சிஎம் விஜயால மட்டும் இந்த தமிழ்நாட்ட காப்பாத்த முடியாது. இன்னைக்கு நடக்கிற ஒரு ஒரு காட்சிகள பார்க்குறப்போ, நம்ம தான் விழித்திருக்கணும். ஜனங்க வந்து நம்ம விழித்திருந்து நம்ம பார்க்கணும். என்ன நடக்குது நம்மள சுத்தின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து கோவையிலேருந்து இப்படிப்பட்டதான ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஒரு குழந்தைய வந்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கவனத்துக்கு என்னன்னா, குழந்தைகள நீங்க வெளிய அனுப்புறப்போ தயவு செய்து அந்த குழந்தைய அக்கா பக்கம் பார்க்க சொல்லுங்க. யாராவது ஃபாலோ பண்றாங்களா? இல்ல யாராவது வந்து குழந்தைங்க பின்னாடி வந்து வராங்களான்றத பார்க்க சொல்லுங்க. இல்லன்னா தயவுசெய்து அந்த குழந்தைங்க 16 வயசுக்கு கீழ இருந்தா, தயவுசெய்து நீங்க அனுப்பாதீங்க வெளியில தனியா ரொம்ப தூரத்துக்கு. நீங்க குழந்தைய வெளிய அனுப்பிச்சா, நீங்க வெளியில வந்து யாராவது ஒருத்தர் பாருங்க. எங்க போகுது? யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அம் நிலைமைய பார்க்குறப்போ ரொம்ப மோசமா இருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியால அ கு சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்னடான்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து சேஃப்டியே இல்ல. யாருனாலும் எங்க இருந்துனாலும் பார்க்குறாங்க. யாருனாலும் எங்க இருந்துனாலும் கண்காணிக்கிறாங்க. ஆகையால நீங்க ரொம்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து குழந்தைங்களுடைய மொபைல நீங்க நீங்க பார்க்கணும். அவங்க எத பார்க்குறாங்க, எத வந்து அவங்க டெய்லியும் வந்து எந்த மாரி விஷயங்கள பார்க்குறாங்கன்றத வந்து நீங்க பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தையுடைய மொபைல வந்து நீங்க வாங்கி பாருங்க. அவங்களுடைய ஸ்க்ரீன் டைம கம்மி பண்ணுங்க. ரொம்ப நேரம் குழந்தைங்க வந்து அதுல செலவிடாம, நீங்க தயவுசெய்து குழந்தைங்கள வந்து அவங்க என்ன விதமான காட்சிகள பார்க்குறாங்கன்றத நீங்க பாருங்க. ஏன்னா யாரோ ஒருத்தரு உங்களுடைய குழந்தைய வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இல்லையா? பிக்சருங்கள போடாதீங்க. உங்களுடைய குழந்தைங்களுடைய பிக்சர வந்து Facebookலயோ, இல்ல வேற எதுலயும் நீங்க போடாதீங்க. அதன் மூலமா உங்களுக்கு தான் வந்து கெடுதல் வரும். தயவுசெய்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு குடும்பத்தில உள்ள தலைவர்களும், அவங்களுடைய பிள்ளைகள வந்து அவங்களுடைய சேஃப்டிய பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே அ உங்க தெருவுல, இல்ல உங்க ஊர்ல என்ன நடக்குது? யாரு ஃபாலோ பண்றாங்க? குழந்தைங்கள எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 1/2 அன் ஹவர் ஒரு வாட்டி நீ அவங்கள செக் பண்ணுங்க எங்க இருக்கிறாங்கன்னு. ஏன்னா ரொம்ப மோசமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது.